கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே தேவன் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் இருக்க நினைக்கிறானோ அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் இந்த புத்தகத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன், அவருடைய கட்டளைகளின் வழியெல்லாம் செய்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆஸ்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்போது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டிடுவார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆஸ்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவர்கள் எப்படி நடக்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவை என்று சொல்லி இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, மனிதன் என்னென்ன ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறானோ எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவனை எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இதே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது 15ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது அங்கே சாபம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எத்தனை வசனங்கள் சாபத்தை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் இந்த வசனத்தை உங்களால் வாசிக்கவே முடியாது. அது படிக்கும்பொழுதே உங்களுக்கு மிகவும் பயமாக இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள கொடிய வியாதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் உள்ள கொடிய நாசங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வறுமைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தரித்திரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவ்வளவு பயம் நமக்குள்ளே வரும். அருமையானவர்களே, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் மாத்திரத்தான் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டுமே தவிர
15ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற சாபத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த சாபமான வார்த்தைகளையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடக்கூடாது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற சாபமான வார்த்தைகளின்படி வறுமைகளும் தரித்திரங்களும் வியாதிகளும் கொள்ளை நோய்களும் அல்லேலூயா இப்படிப்பட்டதான சாபங்கள் உங்கள் குடும்பத்தை சந்திக்க கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசு இப்படிப்பட்ட எல்லா சாபத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு நம்மளை ரட்சித்து கொண்டார் என்று சொல்லி அல்லேலூயா. சாபத்துக்கும் நமக்கும் சம்பந்தமில்லை. வறுமை என்கிறது ஒரு சாபம், ஏழ்மை என்கிறது ஒரு சாபம், இல்லாமை என்கிறது ஒரு சாபம், வியாதி என்கிறது ஒரு சாபம், கொடுமையான வியாதி என்பது ஒரு சாபம், ஒரு கொள்ளை நோய் என்பது ஒரு சாபம். இப்படிப்பட்டதான எல்லா சாபத்தின் வல்லமைகளுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பாராக. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சாபத்தின் கிரியைகளுக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவன் உங்களை விலக்கி காத்து கொள்வாராக. 15ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறவே கூடாது. அருமையானவர்களே, ஒரு 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். பார்த்தீங்களா? கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டும் அவைகள் உன்னை பின்தொடரும். நீ உன் தலையின் மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழ் உள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ வருத்தமாக இருக்குங்க. இந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறவே கூடாதுங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. 15ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் அவைகளிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன் ஆண்டவரே. இனி எந்த நோய்க்கும் அதிகாரம் இல்லை, இனி எந்த வியாதிகளுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த கொள்ளை நோய்க்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால வறுமை தரித்திரம் ஏதுக்கும் இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் கிடையாது. அவைகளெல்லாம் சிலுவையில் என் இயேசு ஜெயித்து விட்டார். சிலுவையில் என் இயேசு ஜெயித்து விட்டார், ஜெயம் பெற்று விட்டார். இயேசுவின் நாமத்தில் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 13, 14 வசனம் வரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும், நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். நான் ஜெபிக்கிறேன், அந்த வசனத்தின் பிரகாரமாக எங்களை தேவன் ஆசீர்வதிப்பீர், எங்களை தேவன் பலுகி பெருக பண்ணுவீர். நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடுவீர். எங்களை வாளாக்காமல் தலையாக்குவீர், எங்களை கீழாக்காமல் எங்களை மேலாக்குவீர். நாங்கள் பட்டணத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டவளாக இருப்போம், வருகையில் போகையில் ஆஸ்வதிக்கப்பட்டவளாக இருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நோய்கள் ஆண்டவரே, கொடிய நோய்கள் ஆண்டவரே, கேன்சர் நோய் இயேசுவின் நாமத்தில், இருதய நோய் இயேசுவின் நாமத்தில், இன்னும் என்னென்ன கொள்ளை நோய்கள் இருக்கிறதோ எந்த நோயை எங்களை அணுக முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எங்களை அவருடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி விட்டார். கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினால் எங்களை கழுவி விட்டார். எந்த வியாதியின் கிரியைகளை எங்களை அணுக முடியாது, எந்த தரித்திரத்தின் வல்லமைகளை எங்களை சேதப்படுத்த முடியாது, எந்த தரித்திரமோ வியாதிகளோ எங்களை அணுக முடியாது, நெருங்க முடியாது. கர்த்தர் எல்லாவற்றும் எங்களை விடுவித்து வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உபாகமம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அதுக்கு கீழ் உள்ள வசனங்கள் 15லிருந்து 68 வரைக்கும் என் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நான் உங்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் இவைகளிலிருந்து என்னை விடுவிக்கணும், நீங்கள் இவைகளிலிருந்து என்னை தப்பு வைக்கணும்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு கூடமே துதிக்கிறோம். இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த உபாகமம் 28, 13 வரைக்கும் ஆண்டவரே, 1லிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே. அதுக்கு கீழ் உள்ள வசனங்கள் என் குடும்பத்தில் அவைகளுக்கும் என் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை தகப்பனே.
அவைகளிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன், அவைகளிலிருந்து நான் தப்புவிக்கப்பட்டேன். என் ஆண்டவராக இயேசு என்னை எல்லா தீங்குக்கும் என்னை தப்புவித்தார். எந்த சாபத்துக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, எந்த பாவத்துக்கும் வியாதிக்கும் வறுமைக்கும் தரித்திரத்திற்கும் எனக்கு சம்பந்தமில்லை. என் தேவனாகிய கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை தப்புவித்து விடுவித்திருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன், எல்லாவற்றிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். இப்பொழுது சரீரத்தில் காணப்படுகிற கொடிய வியாதிகள் வெளியேறுவதாக, கொடுமையான வியாதிகள் வெளியேறுவதாக. பொல்லாத வியாதியே இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினால் வியாதியை இயேசு ஜெயித்தார் சிலுவையில். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் விடுதலையாக்குவீராக, ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.